சொல்வது எது? ஒரு எண்ணம் தானே. எண்ணம் தானே எதிர்பார்க்குது. அப்ப யோக நெறியில நம்மளோட ஆன்மீகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இறைவன் தோன்ற இடத்துல எண்ணங்கள் இருக்காது. எண்ணங்கள் தோன்ற இடத்துல இறைவன் வெளிப்பட மாட்டாரு. இது ஒன். எண்ணம் செயல்பாட்டில் இருக்கிற வரைக்கும் நீ கடவுளை உணர முடியாது. கடவுளை உணர்ந்தவனுக்கு எண்ணங்கள் தோன்றாது. பக்தியில எண்ணங்கள் தோன்றுமா உங்களுக்கு? உங்களை பூர்ண பக்தியில சரணாகதி அடையிறப்ப உங்களுக்கு எண்ணங்கள் தோன்ற பார்த்துருக்கீங்களா? என்னைக்காச்சும் தண்ணியே மறந்துடுவீங்க. அந்த நேரத்தை சில பேர் மயக்கப்பட்டு விழுவாங்க, சில பேர் அப்படியே ஒரு அதிர்வில் இருப்பாங்க. என்ன நடச்சு கூட தெரியாது சில பேருக்கு. ஏன்னா எண்ணங்கள் தோன்றாது பக்தியில. அதுதான் முழு சரணாகதி. எண்ணங்கள் தோண்டிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம இறைநிலையை அடைய முடியாது. அப்போ அதுக்கு தான் இந்த சரியை கிரை ஞான யோகத்தை முதல்ல உடலை தூய்மையாக்கி, பிறகு இந்த உடலுக்குள்ளே ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு கிரியேவாக, அது சுவாச காற்று, அது உங்கள் பிராணன். அந்த பிராணனை சரிப்படுத்துங்க. அது பேர் தான் வாசி யோகம் பேர். அந்த வாசியை சரிப்படுத்தினாலே நீங்கள் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருவீங்க. அங்கே சேர்ந்தால் ஞானம் உண்டாகும். எல்லாம் அறிவும் சித்திக்கும். எல்லாம் அறிவும் சித்திக்க ஆரம்பிக்குது. எல்லாமே தெளிவு உண்டாகுது. புரிதல் உண்டாக்க ஆரம்பிச்சிடும். எல்லாமே தெளிவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் இந்த 4 படித்தளங்கள் சொன்னாங்க. சரியை ஞான யோகம். இது சரியாக நீங்க செய்தாலே அங்க பலனை எதிர்பார்க்க அவசியம் இல்லை. ஏன்னா இது பலனை எதிர்பார்த்து இருப்பதுக்கு ஒரு பொருள் அல்ல. இது தெளிவு அடைகிற நிலை. தெளிவு அடைகிறதுல அங்க என்ன இருக்கு? ஒரு தெளிஞ்ச வானம் எப்படிமா இருக்கும்? தெளிஞ்ச வானம். தெளிஞ்ச வானம் நம்ம எதுக்காக சொல்றோம்? அங்க எந்த மேகமூட்டமும் இல்லாதனால்தான் தெளிந்த மேகம் சொல்லுவோம். தெளிவா இருக்கிற மேகத்தை நீங்க என்ன சொல்லுவீங்க? அங்க மேகமூட்டம் எதுவும் இருக்காது. அதான் தெரிஞ்ச மேகம் சொல்றோம். அந்த மாதிரி நம் உள்ளே இருக்கிற தடைகள், எண்ணங்களாக இருக்கிற தடைகள், அது மேகமூட்டம். அதை விட்டுட்டு தான் இயல்பாக இருக்கிற தெளிந்த வானம் போல இருக்கணும். என்னது? தெளிந்த வானம் போல இருப்பது நிலைக்கு பேர் தான் ஆத்மஸ்வரூபம். அதுதான் விழிப்புணர்வு. தெளிஞ்சு இருக்கு, விழித்து இருக்கு. எனக்கு தெரியாது சொல்றதுக்கோ தெரிய சொல்றதுக்கோ ஒண்ணுமே இல்லை. அது எல்லா அறிவும் அதிலிருந்து தான் வெளிப்பட்டுச்சு. எல்லா அறிவும் அங்கிருந்து தான் வெளிப்பட்டு வருது. அதுதான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறப்ப கேட்பேன், புரியுதா? தெளிவாக இருக்கா? ஏன் தெளிவடைய வந்திருக்கீங்க? தெரியாட்டி கேளுங்கன்னு சொன்னேன் நான். புரியலையா? திருப்பி கேளுங்க, தப்பு இல்லை. உங்களை புரிய வைக்கிறதுக்கும் நீங்கள் தெளிவடைறதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்க, சந்திக்க வந்திருக்கீங்க. இங்கே வெட்கப்படுவோ கூச்சப்படுவோ மற்றவங்க என்ன கேட்பாங்க, மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தேவையில்லை. ஆனால் உங்கள் கேள்வி உங்களை தெளிவடைகிற கேள்வியாக இருக்கணும். மீண்டும் மீண்டும் ஏன் கற்பூரம் ஏற்றுறேன், ஏன் தேங்காய் உடைக்கிறேன், ஏன் ஐயர் சுவாகா சொல்றாரு, இதெல்லாம் கேட்டு என்ன செய்ய போறீங்க? திருப்பிட்டு உங்க தெளிவடைறதுக்கு கேள்வியா கேளுங்க. நீங்க எப்படி ஞானம் அடையணும்? அந்த ஞானம் மூலியமாக நீங்க எப்படி தெளிவு அடையணும்? அதுக்குள்ள மார்க்க தான் சித்தம் இருக்கும். சித்த வித்தை பயிற்சி எல்லாமே அதுக்கு தான். அப்போ இந்த சுவாசம் காற்று, மூச்சு காற்று, நம்ம மூச்சு சதா காலமும் புருவ மத்தியிலிருந்து தொப்புள் கொடி வரை வரைக்கும் மேலையும் கீழையும் போய்கிட்டு இருக்கு. இந்த சதா கீழே இறங்கிற மூச்சை காற்று ஒவ்வொரு நாளும் உபதேசம், அதுக்கு தான் உபதேசம் கொடுக்குறோம். அந்த உபதேசம் மூலியமாக நீங்கள் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சோன்னீங்களா உங்களுக்கு தெரிய வரும். சுவாச காற்றை தேவையான நேரத்தில் அது கீழே இறங்கி அது பாட்டு அது வேலை செய்யும். மற்ற நேரத்தில் அதை சதா மேலேயே நிறுத்தி பார்ப்பது தான் வாசி யோகம். அதுக்கு பிறகு இன்னும் சில படித்தளங்கள்லாம் நிறையா இருக்குது. முதல்ல இந்த ஞானம் உதயம் ஆகின்றால் முதல்ல நம்மளோட ஜீவசக்தி வாயுவை, மூச்சை காத்தை வெளியே விரயமாக்கிற குறைச்சி பயிற்சி பண்ணிக்கிட்டே வந்தீங்களா உங்கள் மூச்சு மூக்கு வழியாக போகிற மூச்சு
மூக்கு வழியாக அதிகம் போகாமல் வெளியே இருக்கிற வேலை டைமில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் செயல்பட்டு மற்ற நேரத்துலலாம் உங்கள் மூச்சுக்காற்றை கவனிச்சிங்களா அது உள்முகமாக திரும்பி செல்லும். தான் எங்கன்னு வந்துச்சோ அங்கேயே போய் செல்லும். அதுதான் நீங்கள் செய்கிற புண்ணியம். அதுதான் உண்மையான புண்ணியஸ்தானம். மூச்சுக்காற்று உள்ள சேமிப்பது புண்ணியம், மூச்சை காற்று வெளியே விரயமாக்குது பாவம் பேர். பாவம் புண்ணியம் எது கேட்டால், இன்னைக்கு எல்லாரும் பாவம் பண்ணி என்ன சொல்லுவான், அவனை திட்டான்டா, பாவம் பண்ணிட்டான், அவன் சொத்தை அபகரிச்சிட்டான், அதனால பாவம் சொல்லுவாங்க. உண்மையான பாவம் அது இல்லை. உண்மையான பாவம் தன்னோட சுவாச காற்றை சதாக்களும் வெளியே இருக்க பொருள் மேலே ஆசைப்பட்டு அதுக்காக ஓடி ஓடி அலைஞ்சி ஓடி ஓடி சிந்திச்சு இப்படி செயல்படுறப்ப உங்கள் மூச்சை காற்று அதிகமாக சுவாசம் வாய் வழியாக மூக்கு வழியாக செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு பேர் பாவம். எவன் ஒருவன் சித்தவித்தை அபியாசம் போதனை பயிற்சி எடுத்து தன் உள்ளே இருக்க பிராணாயாமத்தை சரிவர செய்கிறானோ அவன் புண்ணியஸ்தானம் அடைகிறான். அப்போது அவன் என்னவா இருக்கான், புண்ணியவதியாக இருக்கான். ஏன்னா புண்ணியஸ்தானத்தை அடைகிறான். அவன் ஜீவசக்தி வாயுவை நாசம் செய்யாமல் சதா காலம் உள்முகமாக அவன் கவனிக்க ஆரம்பிக்கிறப்ப அவன் நல்லா தெரியும், தன் சிரசிலிருந்து கீழே இறங்குற சுவாசம் தான் கவனிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி கவனிக்கிறப்ப அந்த சுவாசம் மூக்கு வழியாக போகாது, தன்னோட அண்ணாக்கு வழியாக போயிட்டு இருக்கோம். அது தூங்குற நேரத்துலையும் நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, அந்த தூக்கத்துலேயும் உடல் தூங்கும், நீங்கள் மனம் தூங்குது, எல்லாம் தூங்கும். ஆனால் அந்த சுவாசம் சதா 24 மணி நேரம் உங்களுக்குள்ளே ஓடிட்டு இருக்குது. உள்ள கண் கண்ட உணர்வு மையமாக இருப்பீங்க. அப்போது உங்களுக்கு தெரியும், இந்த உயிர் ஜீவசக்தி வாயு தான் நம்மளை காத்து கொண்டு இருக்கு, ரச்சித்து கொண்டு இருக்கு. அப்போதான் உங்களுக்கு தெரிய வருது. அதனால்தான் இந்த வாசியோகம் சித்தவித்தை பயிற்சி என்பது உங்கள் பாவத்தை அழிக்கிற ஆயுதம் சொன்னாங்க சித்தர்கள். என்னது? வாசியோகம் என்பது ஒவ்வொருத்தரும் பாவத்தை அழிக்கிற மாபெரும் ஆயுதம். இந்த பயிற்சி மூலியமா என்ன ஆகுது, வெளியே போகின்ற சுவாசம் வெளியே போகாம உள்முகமாகவே இருந்தால் உங்கள் ஆயுள் நீடிக்கும், உடலில் பல நோய்கள் குணமாக வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அப்போ அது புண்ணியம் தானே. அதனால சொன்னேன், சுவாசம் வெளியே போனால் பாவம், சுவாசம் உள்முகமாக பயணம் பண்ணால் அதுக்கு பேர் புண்ணியம். அப்போ இந்த பயிற்சி இன்னைக்கு உபதேசம் பெற்றவங்க அவங்களுக்கு தெரியும், சுவாசம் நானே எப்படி எந்த வகையில் அது அந்த உபதேசம் கொடுத்தேன்னு. விளங்குதுங்களா? அதுக்கு தான் நான் உங்களை முதல்ல உணவு பழக்கத்தை மாற்ற சொன்னேன். பிறகு வணக்கம் ஐயா, வாங்க உட்காருங்க. இதுக்கு தான் நான் உங்களை சதாகாலம் முதல்ல வந்து சந்திச்சுட்டு போங்க, தெளிவடைங்க. முதல்ல அடிப்படையான தெளிவுபட்டாதான் அடுத்த படிக்கு நீங்கள் செல்ல முடியும். இப்படி அடுத்து உங்களை கரை சேர்க்கறதுக்கு தான் இங்கே உட்காந்துருக்கோம் தவிர, உங்களுக்கு வழிகாட்ட தான் இங்கே உட்காந்துருக்க தவிர, எங்களுக்கு கொடுக்கக்கூடாது, நாங்கள் மட்டும் தான் வச்சுக்கணும் என்பது எண்ணம் கிடையாது. ஏன்னா எல்லோருக்கும் அந்த விருப்பம் இருக்கா இல்லையா, இறைவனோட திருவாடி அடையணுன்னு. மீனும் இந்த பிறப்பு வரத்துக்கு எல்லாம் ஆசை இருக்கா? மீனும் வரும் ஆசை இருந்தால் இங்கே வர அவசியம்னு சொல்லுவேன். உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம். ஏன்னா அதுக்கு எந்த தவம் பண்ண வேண்டாம். ஆமாம் தானே? பாவம் செய்யறதுக்கு நீங்கள் தவம் செய்ய வேண்டாம், புண்ணியம் செய்யறதுக்கு தான் தவம் பண்ணணும். ஆமாம் தானே? ஆமாம் தானே? முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க, பாவம் செய்யறதுக்கே தவம் பண்ணணுமா? யார் பாவம் செய்யறதுக்காக தவம் பண்ணுறாங்களா? இல்லை. தவம் யார் பண்ணுறா? புண்ணியம் செய்யறதுன்னு. அப்போ அந்த தவம் தான் நம்ம சுவாச காற்றை வாய் வழியாக மூக்கு வழியாக போயிட்டு இருக்கிற சுவாச காற்றை உள்முகமாக கவனித்து அதை உணர்வு கொள்வது தான் புண்ணியம் என்பது பொருள். அதுக்கு முறையான பயிற்சிகள் இருக்குது, முறையான கதி தெரிஞ்சால் மட்டும்தான் அது செய்ய முடியும். அது தொட்டுக்காட்டில் சொன்னால் உங்களுக்கு தெரியாது. அதை விட்டுறாதீங்க.
கெட்டிச்ச கொஞ்ச காலகட்டம், இன்னும் எவ்வளோ நாள் இருப்போம் யாருக்கு ஆயுள் காலம் யார் சொல்ல முடியுமா? 10 வயசுலேயே மாறணும், 100 வயசுல மாறணும், 50 வயசுல மாறணும். மரணம் எப்போ வர தெரியாது. அது நாளைக்கு வருமோ நாளைக்கு வர கணக்கில்லை. இன்று உனக்கு அதுக்குள்ள வழிமுறை கிடைச்சிருச்சா, அதுக்குள்ள தெளிவு கிடைச்சிருச்சா, உடனே அந்த நிமிஷமே அதை கையில் கிடைச்சத கீழே வைக்காம அந்த ஆயுதத்தை உபயோகப்படுத்துங்க. அப்போ தான் நீங்கள் புண்ணியஸ்தானம் ஆவீங்க. அப்போ இந்த உலகத்தில் புண்ணியமாக இருப்பது எந்த பொருள்? எது புண்ணியம் சொல்லுவோம் நம்ம? இறைவன் ஒருவன் தான் புனிதமானவன். அவன்கிட்ட போனால் தான் நம்ம புனிதமாக ஆக்க முடியும். அவன்கிட்ட இருந்து வெளியான இந்த சுவாசம் இன்னும் அவன்கிட்ட போனால் அது புண்ணியமாக இருக்க போகுது. அவன்கிட்ட வெளியே வந்த புனிதத்தில் வந்து ஆனால் என்ன ஆயிரும்? பாவமாக போகிறோம். புனித்திலிருந்து அவதரித்து புனித்திலிருந்து பிறப்பெடுத்து, ஆனால் அதை தான் குழந்தை தெய்வம் ஒன்று சொன்னோம். ஆனால் இப்போ நம்ம அப்படி சொல்கிறாங்களா? குழந்தை தெய்வம் ஒன்று சொன்னாங்க. ஆனால் நம்மளை இப்போ சொல்கிறாங்க யாராச்சும் நீயும் கடவுள் ஒன்றுன்னு. ஏன்? ஏன்னா நம்ம சுவாசம் சதா வெளியே போயிட்டு அது இது வெளியே கடமையை பற்றி பேசுகிறோம். ஆனால் உண்மையான கடமை என்ன? தன்னர் உள்ளே இருக்க சுவாசம் தாய் வயிற்றில் இருக்கிறப்ப 9 மாதம் 2 வாரம் தாய் வயிற்றில் இருக்கப்ப அது சுவாசம் வெளியே விட்டுட்டு வந்துச்சா? வெளியே விட்டுச்சா? இல்லை. தான் தாய் வயிற்றில் இருந்து கொண்டு அது சுவாசித்து இருந்துச்சா இல்லையா? அந்த கதிக்கு பேர் தான் சித்த வித்தை. அந்த வித்தைக்கு பேர் தான் ஏக கதி. அதுதான் குழந்தை தெய்வம் ஒன்றுன்னு சொன்னாங்க. ஏன்னா அது புண்ணியமாகவே இருக்கு. எப்போ அது வெளியே இருக்கிற சுவாசத்தை விட்டு ஒன்று ஒன்றா சிந்திக்க ஆரம்பிச்சிச்சோ, யோசிக்க ஆரம்பிச்சோ, அப்போது அது சுவாசம் வெளியே போக ஆரம்பிச்சிச்சு. அப்போதும் அவன் பாவப்பட்டவனாக மாறுறான். அவன் என்ன ஆகிறான்? பாவப்பட்டவனாக மாறுறான். இப்போ மீண்டும் உங்களுக்கு இந்த உபதேசம் கொடுக்கப்பட்டு மீண்டும் உள்முகமாக செல்லத்துக்கு புண்ணியஸ்தானம் ஆபத்துக்கு தான் ஒரு குரு உங்களுக்கு உபதேசம் கொடுத்துருக்காரு. எல்லாரும் என்ன நினைப்பீங்க? உபதேசம் பண்ணால் நான் பணக்காரன் ஆயிடுவேன், நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன், நான் நினச்சலாம் நடக்கும், நான் சொன்னதெல்லாம் வாக்கு பழிக்கும், எல்லாம் இதுக்கு தான் போவாங்க. திருப்பிட்டு கிடையவே கிடையாது. நீங்கள் புனிஸ்தனானோ நிச்சயமாக உங்கள் வாக்கு பழிக்கும், இல்லைன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அதை அதான் சொன்னால் அதுக்கு சந்தேகப்படுறதுக்கு இடமே இல்லை. ஏன்னா இறைவன் தானே இவளையும் தோண்டிகிட்டு இருக்கான், தோண்டி மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு தெரியாத ஒன்றா. ஆனால் நாம் எப்படி இருப்போம்? ஆனந்தமாக மன நிம்மதியோட சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா புனித ஸ்தானத்தில் இருக்கிறோமே. அப்போ நம்மளோட 9 நவகிரகங்கள் என்ன ஆகும்? 9 நவகிரகம் என்ன ஆயிரும்? நவகிரகத்துக்கு நம்ம சொல்கிறோம் என்ன சொல்கிறோம்? நேற்று பேசின இது நட்பு, பகை, உச்சம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நிலைப்பாடு இருக்கு. ஆமாம் தானே? உச்சம் என்றால் ஆட்சி, நட்பு என்றால் நட்பு முறையில் இருக்கும். அடுத்து பகை, அதாவது நீச்சம் பொருள். இந்த 9 கிரகம் இப்போ நீங்கள் சித்தவித்த உபதேசம் வாசியோக உபதேசம் பெற்ற பிறகு இப்போ உங்க கிரகம் 9 கிரகமும் உங்களுக்கு என்னவோ ஆகும்? இவ்வளவு நாள் பகையா இருந்த 9 கிரகமும் உங்களுக்கு சாதகமாக, ஏன்னா நீங்க புண்ணியஸ்தானத்துக்கு போறீங்களே. என்னது? புண்ணியமா இருப்பது யாரு? ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் ஒருவனே புனித ஸ்தானம். அந்த ஈஸ்வரன் போறப்ப, புனிதஸ்தானத்துக்கு போறப்ப உங்க கிரகங்கள் 9 கிரகங்கள் ஆட்சியா இருக்குமா, உச்ச நிலையில் இருக்குமா, பகை நிலையில் இருக்குமா, நட்பு நிலையில் இருக்குமா? எந்த நிலையில் இருக்கா? நட்பு நிலையில இருந்து பிறகு உச்ச நிலைக்கு கொண்டு போவோம். ஏன்னா ஈஸ்வரன் தான் உச்ச நிலையில் இருக்கிறாரு புண்ணியஸ்தானத்தில். அப்போ நீங்கள் எப்படி 9 கிரகமா உச்சஸ்தானத்துக்கு போனால் அது உங்களுக்கு பகையாக இருக்குமா, அது நீச்சமாக இருக்குமா? உங்களுக்கு பிறகு கிரகத்துக்குன்னு தனியாக பரிகாரம் செய்கிற வேலை இருக்கா? இல்லை. அதான் ஈஸ்வரன் சேவையே சிறந்த சேவை. அந்த ஈஸ்வரன் சேவை எவன் ஒரு செய்கிறானோ அவன் 9 கிரக தனிப்பட்டு போயிட்டு எந்த வழிபாடும் செய்ய அவசியம் இல்லை. ஏன்னா சகலமும் ஆண்டு கொண்டு இருப்பவன் ஈஸ்வரன்.
சகலத்தையும் ஆண்டு கொண்டு இருப்பவன் ஈஸ்வரன். அப்படிப்பட்ட ஈஸ்வரனுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சு சொன்னால், செய்வன் தான் என்ன? அன்னதானம் போடுறது, சோறு போடுறது இதா இல்லை. சேவை என்றால் இந்த சுவாசம் இருக்கிறதுனால தானே நீங்கள் வெளியே போய் சேவை செய்கிறீங்க மற்றவங்களுக்கு. அதே சுவாசத்தை நீங்கள் உள்முகமாக உபதேசம் பெற்று சித்த வித்தை வழியாக நீங்கள் மேல்நிலைக்கு அந்த ஈஸ்வரன் நிலைக்கு போகிறதுக்குள்ள மார்க்கத்தை செய்து சொன்னீங்களா, அதுக்கப்புறம் தான் ஈஸ்வரன் சேவை. அப்போது உங்கள் சுவாச காற்று சதா காலம் இறைவனை நோக்கி ஈஸ்வரனுக்கு சேவை செய்யுது. யாருக்கு சேவை செய்யுது? ஈஸ்வரன். ஈஸ்வரன் யார்? புண்ணியஸ்தான். புண்ணியமாக இருக்கிற அந்த ஈஸ்வரனை நீ சேவை செஞ்சால் நீ புண்ணியவன் தானே நாவ. அப்படி இருக்கப்ப உனக்கு 9 கிரகம் நீச்சம் அடைய வாய்ப்பு இருக்கா? பகைவனா வர வாய்ப்பு இருக்கா? இல்லை. உனக்கு நட்பாக ஆட்சி பெற்றவனா இருப்பான். அப்போ உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? கல்லும் முள்ளுமாக இருந்த இடம் உங்களுக்கு என்ன ஆயிரும்? ஆனந்தமயமாக இருக்கும். அதுதான் ஈஸ்வர சேவை செய்யுங்கள். ஈஸ்வர சேவை செய்வதற்கு பேர் தான் சித்த வித்தை பயிற்சி, வாசி யோகம், பிராணாயாமம், குண்டலினி யோகம், சிவயோகம், ராஜயோகம், அடயோகம். இது எல்லாமே ஈஸ்வரன் சேவை. இதுதான் ஈஸ்வரன் சேவை. இதை விட்டு வெளியே போயிட்டு அதுக்கு செய்கிறேன் இதுக்கு செய்கிறேன் சொல்கிற பேர் ஈஸ்வர சேவையிலே. அது உங்கள் மனதோட அடிப்படையான ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் செய்கிறீங்க, உங்களுக்கு தோடு செய்யுங்க, நாளைக்கு தோடு அடி செய்ய மாட்டீங்க, ஆமாம் தானே? ஆனால் இது அப்படி இல்லை. இது 24 மணி நேரமும் உங்கள் சுவாசம் நிற்கிதா? இல்லை. சதா மேலையும் கீழே தூங்குறப்பையும் ஓடிட்டு இருக்கு, முழிச்சிட்டு இருக்கப்போ ஓடிட்டு தானே இருக்கு. அப்போ இயல்பாக அந்த சக்தி ஈஸ்வரன் சேவை செஞ்சிட்டு இருக்கு. உள்ளே இருக்க மூச்சு காத்து அதை நீங்கள் உங்கள் மனம் அதோட இணைஞ்சி கவனித்து போன சொன்னால் நீங்கள் அந்த மனம் புண்ணியஸ்தானத்துக்கு அடையுது. அதான் இந்த மனதை தன் புருவ மையத்தை பார்க்க வைக்காங்க. மனதை வெளியே போயிட்டு இருக்க மனதை புருவ மையத்தை பார்க்க வைக்கிற காரணம் ஏன் கேட்டீங்களா? இந்த மனம் ஈஸ்வரன் சேவை செய்யணும். மனம் எப்போ ஈஸ்வரன் சேவை செய்கிறதோ அப்போது மனம் ஈஸ்வரனோட கலந்து 2.5 நிலைக்கு வந்துடும். 2.5 கலந்த நிலைக்கு வந்துடும். அப்போ 2.5 கலந்துடும். மனம் ஒன்று தனிப்பட்டு கிடையாது, எல்லாமே ஈஸ்வர மையமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஈஸ்வர மையமாக இருக்கப்ப எங்கிருந்து 9 கோள்கள் 9 கிரகங்கள் உங்களை ஆட்டி படிக்க போகுது? இதை தான் நம்ம அருணாகிரிநாதர் 9 கோள் தான் இனி என்ன செய்யும். என்ன சொன்னார் அவரு? 4 என்ன செய்யும், கோள் என்ன செய்யும். கோள் என்றால் 9 கிரகங்கள். நாட்கள் சொன்ன நல்ல நேரம் கெட்ட நேரம், நல்ல நாள் கெட்ட நாள் சொன்னாங்க. இந்த நாள் தான் என்ன பண்ணும், இந்த கோள் தான் என்ன பண்ணுமா? ஏன்னா இந்த 3 நிலை காலம், கோள்கள், நாட்கள் இது எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா ஈஸ்வர மையமா இருக்கிறவனுக்கு இந்த சகலும் ஈஸ்வர மையம் தானே. தனிப்பட்டு இந்த 3 நிலை யாருக்கு இருக்கு? மனதுக்கு. அப்படிப்பட்ட மனம் ஈஸ்வர சேவை செய்ய ஆரம்பிச்ச பிறகு மனதுக்கு இந்த 3 நிலை இருக்கா? நாட்கள், கோள்கள் இருக்கா? இருக்காது. இதுக்கு தான் அவர் அருணாகிரிநாதர் சொன்னார். ஆனால் எடுத்தாலும் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, 9 கிரகமே இல்லை. அவர் சொன்னது அவர் உணர்ந்து சொன்னார். அவர் அந்த நிலையில உணர்ந்து நின்று சொன்னார், நியாயம்ச்சு. அந்த நிலைக்கு எட்டாதவன் இன்னைக்கு கிரகம் போய் அதை போய் இதை போய் சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கான். அது தவறான கருத்து. மன ரீதியில் இருக்கிறவனுக்கு நிச்சயமாக நவகிரகங்கள் பாதிப்பு உண்டு, விதியோட பாதிப்பு நிச்சயமாக உண்டு, சதியோட பாதிப்பு நிச்சயமாக உண்டு. இதெல்லாம் யாருக்கு இருக்கு? மனம் கொண்டவனுக்கு. அந்த மனதை எவன் ஒருத்தர் ஈஸ்வர சேவை செய்யறானோ அவனுக்கு இந்த 9 கோள்களும் ஒன்றும் செய்யாது. எந்த நாட்களும் நல்ல நாள் கெட்ட நாள் அவனுக்கு கிடையாது. விளங்குதா? எந்த ஒரு சதியும் அவனை தீண்டாது. ஏன்னா அவன் சதா காலம் ஈஸ்வர சேவை செய்கிறான். அந்த ஈஸ்வர சேவை செய்யறதுக்கு பேர் தான் சித்த வித்தை என்பது பயிற்சி. இப்படி சதா காலம் ஈஸ்வர சேவை செஞ்சால் ஈஸ்வரன் தன்னை விட்டுருவானா?